அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். நாங்கள் கூட்டணி வைத்தால் நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள், ஏன் கோபப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, இது எங்களுடைய கட்சி, நாங்கள் யாருடனும் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியை அமைப்போம். முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது. முதல்வர் பதற்றப்படுவதை சட்டசபையில் பார்த்தேன். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம். ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல என்று 1999 பாஜகவுடன் கூட்டணி வைத்த கருணாநிதி பேசியுள்ளார். பாஜகவுடன் திமுக இணைந்து பணியாற்றிய போது இனித்தது, இப்போது கசக்குதா? 1999 திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டார். அவரை ஒரு வருடம் இலாகா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தது. அப்போது பாஜக கட்சி நல்ல கட்சியாக தெரிந்தது. இப்போது கூட்டணி வைத்தால் ஏன் வைக்கிறீர்கள் என்கின்றனர் என தெரிவித்தார். மேலும் சட்டசபையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய காரணத்தினால் அப்பகுதியில் இருக்கும் மக்கள் 4 பேர் உயிரிழந்தது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஐடி பார்க் அமைக்க கோரிய அதிமுக உறுப்பினருக்கு யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன் என்று சட்டசபையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பிரக்தியுடன் பதிலளித்த காணொலி வைரலாகியுள்ளது. கோவை மாநகராட்சி கழிவறைக்கு வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை, கக்கன் ஆகியோர் பெயர்களை அழிக்க வேண்டும், அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு சென்னை ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தியதாக கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். பின்னர் தில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கிலும் அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு கடந்த ஆண்டு டில்லி போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருந்தது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நேற்று முடிவடைந்தது. இந்நிலையில் தீர்ப்பை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு, அதாவது நாளைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது கூட்டணிக்கு வந்தால் யோசிக்கலாம், ஆனால் யாரும் வரமாட்டார்கள். கூட்டணி என்றால் சீட்டு, நோட்டு வேண்டும் என்பர். என்னிடம் இந்த இரண்டுமே இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் உள்ள விடாலம் பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அதிகாரிகளை தற்போதைய தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு உறுப்பினரும் கிள்ளியூர் MLA-வுமாக இருக்கும் ராஜேஷ்குமார் தடுத்து நிறுத்தி தாக்கியதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவத்தில் ராஜேஷ்குமாருடன் சேர்த்த 6 பேர் மீது அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் 3 பேர் உயிரிழந்துவிட எஞ்சிய 3 பேர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிள்ளியூர் காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கும் 3 மாதம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்பட்டது. தனது உயிரை பணயம் வைத்து மின்சாரம் தாக்கிய சிறுவனை காப்பாற்றிய இளைஞர் கண்ணனுக்கு மோதிரம் பரிசளித்து அதிமுக பொதுச் செயலாளர் EPS பாராட்டு தெரிவித்துள்ளார். டில்லியில் பிரதமர் மோடியை அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. 4 நாள் பயணமாக தனது மனைவி உஷா மற்றும் குழந்தைகளுடன் வான்ஸ் இந்தியா வந்துள்ளார். இந்தியாவின் முழுமையான வளர்ச்சி என்பது எந்த கிராமமும், எந்த குடும்பமும், எந்த குடிமகனும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதுதான் என டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி கூறியுள்ளார். ரோமன் கேத்தலிக்க திருச்சபையின் 266வது போப் பிரான்சிஸ் நேற்று தனது 88வது வயதில் காலமானார். மறைந்த அவருக்கு பிரதமர் மோடி, உலகெங்கிலும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். போப் காலமானதை தொடர்ந்து அடுத்து புதிய போப் தேர்வுக்கான நடைமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை தொடங்கியது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். जय हिंद।